ஃபெமினிசம் பேசும்போது ஆண்களுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க எஸ் ஆல் மென் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு பிரச்சனையாக சொல்லுவாங்க. இப்போது ஆண்கள் சொல்கிற ஒரு சினாரியோவையே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆண் தன்னை சார்ந்த பெண்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிப்பாங்க. அதாவது நீ இந்த டைமுக்கு போகணும், இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படி நீ ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட சுதந்திரத்தில் நிறைய தலையிடுவாங்க. அந்த பொண்ணை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இந்த ஆண் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, உன்னோட பாதுகாப்புக்காகத்தான், நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் சொல்கிறேன், ஓ நல்லதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருக்கிட்ட இருந்து இந்த பெண்களை காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு ஆண்கிட்ட இருந்து. அப்போது அந்த இன்னொரு ஆண் இருக்காருல்ல, அவர் வீட்டில் என்ன சொல்லியிருப்பார் அவர் சார்ந்த பெண்களை? நான் உன்னை இன்னொரு ஆண்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக உனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ஆண்களும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தங்கள் சார்ந்த பெண்களுக்கு விதிக்கிறது எல்லாமே இன்னொரு ஆண்கிட்ட இருந்து அந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் நல்லவங்க, மற்றவங்க எல்லாரும் பொட்டன்ட் அப்யூசர்ஸ் அப்படின்றத தான் நீங்களே சொல்கிறீங்க. அதாவது ஒரு ஆண் அவன் சார்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் நல்லவனாக இருக்க முடியும், மற்ற பெண்களுக்கெல்லாம் அவன் ஒரு பொட்டன்ட் அப்யூசர் தான் அப்படின்றத தான் நீங்கள் உங்களை சார்ந்த பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கிறதன் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது மற்ற ஆண்களை நீங்கள் வில்லனாக்கி உங்களை மட்டும் நீங்கள் நல்லவனாக மாற்றிட்டு இருக்கீங்கல்ல. இந்த சினாரியோவையும் எஸ் ஆல் மென் அப்படின்னு பெண்கள் சொல்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றது உங்களுக்கே புரிய வரும். ஆண்களே இன்டைரக்ட்லி எஸ் ஆல் மென் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு ரொம்ப சரியாக வரும்.